பூத்திருக்கிறார். சேன்கரும்பு பூத்ததை போல் சேயிலையால் பூத்திருக்கிறார். முல்லை மலர் பூத்ததை போல் மொய்குழலால் பூத்திருக்கிறார். என் தாயாகப்பட்ட மாரியம்மா, காளியம்மா, முப்பிடாதி, சந்தனமாரி, வடக்குத்தியம்மா, வடக்கு வாசெல்வி, அவ 8 பேரும் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணான உடனே அவ இருந்த அழகுல இருந்து இன்னும் கூட ஒரு அழகா இருக்கா. இடிச்சு வச்ச மாவும் எலுமிச்சம்பழம் கலரும் சேர்ந்தா என்ன ஒரு அழகா இருக்குமோ, அப்படியே அம்மா மஞ்ச தேரா இருக்கா இருக்கின்றாள். அப்ப இவ 8 பேர் இப்படி இருக்க மாரியம்மா பார்த்தா என்ன செய்கிறாள்? நம்மளும் இதுவரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்தோம். சரி, இன்னைக்கு வளர்ந்து வாலிபமாகி நம்ம கன்னி பெண்ணாகி விட்டோம். கன்னி பெண்ணா இருக்கக்கூடிய நாமல் அம்மாவும் அப்பாவும் அருகாமையில இருந்தா நமக்கு வேண்டியது செய்து கொடுப்பாங்க. தாயும் தகப்பனும் யாரென்று இதுவரைக்கும் தெரியவில்லையே. அம்மாவும் அப்பாவையும் நாமல் அறிய வேண்டும், தெரிய வேண்டுமேயானால் நாமல் என்ன செய்ய வேண்டும்? நம்ம தாய் தகப்பன சிறு பிள்ளையிலிருந்து நம்ம இந்த தாத்தா கிட்ட வளர்ந்து வாரோம். ஆனா நமக்கு நம்ம அம்மா அப்பா யாருன்னு இதுவரைக்கும் தெரியலையே அப்படின்னு மாரியம்மா சரி அவ சிறு பிள்ளையில வந்தா பாரு. அப்ப அம்மா அப்பாவை அன்னைக்கு தான் நினைச்சு பாக்கா. அப்ப சந்தன மகாமுனிவரை அழைத்து இந்த விவரத்தை நம்ம யார் எவருன்னு விசாரிப்போம் அப்படின்னு 8 பேரும் ஒரு நாளை பார்க்க சந்தன மகாமுனிவர் வரட்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். மாமுனிவர் வந்தார். 8 பேரும் ஒன்னா வட்டமா நின்று கொண்டு ஐயா சந்தன மகாமுனிவரே வாங்க வந்துட்டோம். ஐயா சந்தன மகாமுனிவரே சொல்லுங்க, இதுவரைக்கும் எங்களை நீங்க தான் எந்த குறையும் இல்லாமலே வளர்த்து வந்தீங்க. அதுக்கு என்ன? ஆனா இன்னைக்கு நாங்க வளர்ந்து வாலிபமாகி கன்னி பெண்ணாகி விட்டோம். நல்லா இருங்க. கன்னி பெண்ணாக இருக்கக்கூடிய எங்களுக்கு சரி எங்க அம்மாவும் அப்பாவும் யார் என்று இதுவரைக்குமே எனக்கு தெரியலையா. தாயும் தகப்பனும் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதனால எங்க 8 பேரும் எதற்காக நீங்கள் வளர்த்து வந்தீர்கள்? எங்களை 8 பேரையும் உங்ககிட்ட ஒப்படைச்சது யாரு? எங்க அம்மா அப்பா யாரு? நீங்க உண்மையை சொல்லுங்கன்னா. அப்போ மாமுனிவர் யோசித்து பார்த்தார். கண்ணை கொடுத்த சாபம் அன்னைக்கு அவருக்கு நினைவு வந்தது. நம்ம உண்மையை சொன்னா நம்ம தலைலாம் 2ஆ வெடித்து போகும். அதனால நம்ம உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏ தாயே மாரியம்மா, உங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க தாய் தகப்பன் யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க வழக்க சொன்னதே உங்க அண்ணன் கோபால கண்ணன் தான். உங்களை வளர்க்கத்தான் சொன்னாரே தவிர வாழ்க்கை வளர்ப்பத்தை என்கிட்ட சொல்லவில்லை. எதுவுமே சொல்லலையா. அதனால என்ன இனி உங்க அம்மா அப்பாவை தெரியணுமானால் வேண்டுமானால் உலகத்திலே படைத்த உடையவனாக சிவனை நினைத்து நீங்க 8 பேர் ஒன்னா சேர்ந்து இறைவனுக்கு யாகம்னா சுத்தமா பிடிக்காது. அதனால அவரை நினைச்சு நீங்க அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பிங்க. ஆட்டு வண்டி சம்மதித்து 8 பேரும் ஆட்டு வண்டி சம்மதித்து நாளான நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே நீராடி 8 பேரும் வாடி மாத்தொடுத்து நீச்சு காப்பறிந்து மாரியம்மா காளியம்மா பீடாதி முத்தாரம் மாரி கனகதுர்க்கை அக்கினி மாரியம்மா 8 பேரும் சாந்து கொண்டு தரைமலை கோலம் போட்டாள். கோலம் போட்ட இடமாதி வாழை இலை விரித்தாள். விநாயகனை பிடித்து வைத்து கோவிலுக்கு நேமிதை மாலை வைத்திருப்பவர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பூஜையாக நேரம் ஆக இருப்பதனால் உடனடியாக நேமித மாலைகளை உடனடியாக ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்ப இந்த காளியர்கள் 8 பேரும் கடவுளை நினைத்து சரி அக்கினி யாகங்களையே வளர்க்க வேண்டும் என்று
அந்த சந்தனமாம் சோலையிலே தவச்சாலை அலங்காரங்களை செய்து சாந்து கொண்டு தரைமலகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலு கொண்டு தரைமலகி பன்னீரால் கோலம் போட்டார். மாவு கொண்டு தரைமலகி மஞ்சளால் கோலமிட்டு வாழை இலை விரித்து விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளை நிறம் மரக்கா தெச்சனை தேங்காய் பழம் இத்தனையும் வைத்தார்கள். சரி. ஆள குளியமைத்த அரையளவு மணலை குமித்தார். அதிலே 21 வகையான சுப்பிகளை கொண்டு வந்து போட்டார்கள். 21 வகை சுப்பியை போட்டா 20 வகையான குச்சிகளை கொண்டு வந்து அது ஆலங்குச்சி அரசங்குச்சி பொங்கங்குச்சி புளியங்குச்சி அது வேப்பங்குச்சி வன்னி குச்சி. ஆமா சொல்லமா சொல்லி வேப்பங்குச்சி வன்னி குச்சி வன்னி குச்சி பன்னி குச்சி வகை வகையாகவே எடுத்து 21 வகை எடுத்து யாக குழியிலே போட்டார்கள். யாக குழியிலே போட்டு அதிலே நான்கு என்ன கோங்கு என்ன நல்லெண்ணெய்களை எல்லாம் ஊத்தி குடங்குடமா அம்மா கொண்டு வந்து நெய்ய ஊத்துதா. அவ நெய்ய ஊத்த ஊத்த தீ பிடிச்சு எரியுது, அக்கினியா வளருது. அப்ப அக்கினி யாகமாகப்பட்டது ஆகாய வரைக்கும் முழங்கி ஆதி கைலாசத்துல ஆண்டவனால இருக்க முடியல. அப்புறம் இந்த வெக்கையில எப்படி இருக்க முடியும்? வெக்கைனா வெக்க வானத்துக்கு பூமிக்கு வளர்ந்துருக்கு. என்ன இன்னும் 2 குடத்து நெய்யத்துக்கு ஊத்து. ஊத்தவா? ஆமா ஊத்திட்டேன். ஊத்து கபத கதன்னு எரியட்டும். அப்பதான் பகவான் வருவாரு. ஆமா சரிதானே. அப்போ அக்கா தங்கையர்கள் 8 பேர்களும் அக்கினி யாகத்திலே எண்ணெயை ஊத்த ஊத்த இறைவனால் வெக்கையின் வேள்வியை தாங்க முடியல. அப்போ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அடியை பார்வதி நான் அன்னைக்கே சொன்னேன் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளைகளை கொடுக்க வேண்டாமனே சொன்னேன். எல்லாம் உன்னையால வந்தவனதான். இன்னைக்கு பிள்ளையை கொடுத்தா நமக்கு பின்னால இடையூறு வந்து சேரும்னு சொன்னேனே. என் பேச்ச நீ கேட்டியா? கேட்க மாட்டேன். அதனால அவ 8 பேரு வழக்கு யாகத்தை என்னால தாங்க முடியல. யாகத்தின் வெக்கையை தாங்க முடியல தாயே. அப்படின்னு உடனே அப்ப பார்வதி சொன்னா என்னால் வந்த வினையை நானே போய் அக்கினி யாகத்தை அணைச்சு போட்டு வாரேன். ஆண்டவா நீங்க கவலைப்படாதங்க அப்படின்னு உடனே பார்வதி உன் தங்கைமா நீ போய் அக்கினி யாகத்தை அணைக்க சொன்னா அவ அணைப்பான்னு நினைச்சியா? அவ அட்டகாலி 8 பேருமே யாகத்தை அணைச்சு போட மாட்டா. அவ அக்கினி யாகத்தை அணைக்க மாட்டா. உன் பேச்ச அவ கேட்க மாட்டா. போகாதேன்னா ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீ போடைன்னு சொன்னா அவ அக்கினி யாகத்தை அணைக்க மாட்டா. உன் பேச்சையும் அவ கேட்க மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே அட்டகாலியர்கள் 8 பேர்களையும்
என்ன செய்கிறார்? நான் சொன்னா கேப்பா கண்டிப்பா. கண்டிப்பா கேப்பா. அதனால நான் போய் அக்கினி அணைச்சிட்டு வரேன்னா வாரமையா இறைவன் பார்த்தார். சரி. என் வார்த்தையை மீறி நீ யாகத்தை அணைக்க போறேன்னு சொல்லுகிற. ஆமா. அதனால அக்கினி யாகத்தை நீ அணைக்காம திரும்பி வரக்கூடாது பார்வதி. வந்துடக்கூடாது அப்படின்னு ஆண்டவன் அங்காரம் கொண்டு சொல்ல சரி பார்வதி நேர சந்தனமாம் சோலைக்கு வந்தார். ஓடி வந்தாள். அக்கினி யாகத்துக்கு முன்னால நின்று கொண்டு சரி அடிவாடுங்கம்மா தங்கை மாற தங்கை மாறு பாருங்கம்மா தங்கை மாற தங்கை மாறு வார்த்தை ஒன்று சொல்லை கேளு சொல்லை கேளு எம்மா நீங்க 8 பேர்களுமே பேர்களுமே யாகத்தையும் வளர்ப்பதால வளர்த்ததாலே ஆண்டவன் பகவானுக்கு பகவானுக்கு அக்கினியும் பொறுக்கலம்மா பொறுக்கலம்மா யாகமும் பொறுக்கலம்மா பொறுக்கலம்மோ அக்கினி அணைக்கலேனா அணைக்க வேணும் அக்கினி அணைக்கலைனா அணைக்கலன்னா ஆண்டவனும் ஆண்டு போவான் ஆண்டு போவார் யாகத்தையும் அணைக்கலேனா அணைக்கலன்னா ஈசனும் ஆண்டு போவான் ஆண்டு போவார் ஏ அம்மா தங்கச்சி ஏ முப்படாது என்ன நீ 8 பேரு யாகத்தை அணைக்கலைனா சரி ஆண்டவே மாண்டாலும் மாண்டுவாரு. ஆமா அதனால நீ இப்பவே யாகத்தை அணைச்சு போடு. ஆமா நீ யாகத்தை அணைக்கலைனா சிவன் மாண்டு மடிந்து விடுவாரடி. ஆமா ஆண்டவே மாண்டு மடிந்து விட்ட ஆதிசக்திக்கு மதிப்பு இல்லை. மதிப்பு கிடையாது இந்த உலகத்திலே வந்து என்னய்யா சிவன் இல்லாமலே சக்தி இல்லை, சக்தி இல்லாமலே சிவன் இல்லை. சிவன் இல்ல ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுவே அகில உலகம். ஆமா அதனால என்ன அம்மா ஏ மாரியம்மா அம்மா அக்காளுக்காக இந்த அக்கினி யாகத்தை அணைச்சு போடுன்னா ஆமத்துங்க தங்கச்சி மாரியம்மா கேப்பாளா? கேட்க மாட்டாளா? அக்கா பார்வதி என்ன அத்தா வரணும்னு சொல்லித்தான் அக்கினி யாகத்தை வளர்த்தேன். ஆமா ஆண்டவை சிவன் அத்தைய மட்டும் வரலேன்னு வையி என்ன அக்கினி யாகத்தை நான் அணைச்சே போட மாட்டேன். அணைக்க மாட்டேன் அணைக்க மாட்டேன் அத்தான வர சொல்லு நான் இப்பவுமே அக்கினி அணைக்கமுனா. அதேதான் ஆண்டவே இருப்பாரோ இறப்பாரோ தெரியலடி. சத்தியே நான் அறிவேன். அதனால நீ யாகத்தை அணைத்து போடு என்று சொன்ன போது அவ அக்கினி யாகத்தை அணைக்க மாட்டேன். ஆமா ஆண்டவனை காப்பாற்றும் தத்துவம் அன்பிருந்தா சரி அக்கா ஏ பார்வதி என்ன என்ன நீயே போய் அக்கினி இறங்கு யாகத்துல இறங்கு போ இறங்கு அப்படின்னா சரி. அப்ப ரோசக்காரி பார்வதி ஆமா நம்ம தங்கச்சி இப்படி எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டா சொல்லிட்டாள. அதனால ஆண்டவனை காப்பாத்தனுமான அக்கினியில இறங்க வேண்டும் என்று அவ பார்வதி வேப்பிலையும் கப்பரையும் திரிசூலம் பிரம்பும் கையில எடுத்துக்கொண்டு அவ 3 முறை சுற்றி வந்தாள். முக்கண்ண பகவானை மனதில் அவ 4 வேளை சுற்றி வந்து நாதனை தான் மனதில் 5 வேளை சுற்றி வந்து அவ சுற்றி வந்து அவ அக்கினி யாகத்திலே இறங்குவாளா. அவ அக்கினி யாகத்திலே இறங்கும் போது 3 முறை சுத்தினா முக்கண்ணனை நினைத்தார். 4 வேளை சுத்தினால் நாதனை நினைத்து 5 வேளை சுத்தி வந்தா அக்கினி யாகத்திலே இறங்கினார். அவ அக்கினி யாகத்திலே இறங்கிய உடனே அக்கினி யாகத்துல இறங்கிய உடனே பார்த்தா மாறி காளி முப்படாதி அம்மா நம்ம அக்காவை கோவத்துல ஒரு வார்த்தையை சொன்னோம். இவ அக்கினி யாகத்தில எல்லாம் இறங்கிட்டா. இவ அக்கினி யாகத்துல இறங்கினான்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவை இவளுக்கு உயிரை கொடுக்க வருவார். அப்ப உயிர் கொடுக்க வந்தான்னு சொன்னா நம்ம தான் கோவத்துல சொன்னோம்னு தெரிஞ்சா சாபத்தை கொடுப்பார். அதனால் இவளோடு நாம யாகத்திலே இறங்க வேணுமே என்று சொல்லி எங்காலியர்கள் 8 பேர்களும் என்ன செய்கின்றார்? ஆதிசக்திக்கு பின்னால் அம்பிகையா 8 பேரும் இறங்க அவை யாகத்திலே இறங்கின மகிமையினாலே என்னாச்சு? காளியர்கள்
கருகி உருகினா கைப்பிடி சாம்பலானா. ஆஹா. அவ கருகி உருகி கைப்பிடி சாம்பலான உடனே என்ன இறைவனுக்கு வேள்வி அணைந்தது, வெக்கையும் குறைந்தது. போன பார்வதி இன்னமும் திரும்பி வரலையே, என்னாச்சு? என்ன விவரம் தெரியலையே. அப்படின்னு பார்க்கும்போது என்னாச்சு? ஞானத்தினாலே அறிந்து பார்க்கும்போது அட்டகாலி 8 பேர் அக்கினி யாகத்திலே கருகி உருகி கைப்பிடி சாம்பலா இருக்கின்றார்கள். அப்போ கைப்பிடி சாம்பலா இருந்த உடனே சரி இறைவன் இவளுக்கு நாமல் மறு உயிர் கொடுத்தாக வேண்டும் என்று ஏன்னா மகுட சங்காரம் முடிப்பதற்காகத்தான் இந்த மாரியம்மாளை நாமல் பிறவி பண்ணியிருந்தோம். மறுபடியும் இவளை பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்த்தமோ திரும்பிரம்போ சிவபெருமான் கையில் அவர் சந்தனமா சோலையில அக்கினியாகத்துக்கு முன்னால என் தீர்த்தம் கொண்டு பகவான் தெளிப்பாரா ஐயா தெளிப்பாரா அவர் திருவிழம்பாலே தட்டுவாரா அங்கே தீர்த்தம் கொண்டு தெளித்த போது திருவிழம்பால் தட்டும் போது என் தேவிமார்கள் 8 பேரும் அவர் தூங்கி நல்லா முடித்ததை போல் தூங்கி முடித்ததை போல் அம்மா சுந்தர அம்மா எழுந்து வாரா முடித்ததை போல் அட்டகாலி 8 பேரும் தூங்கி முளைத்ததை போலவே சுந்தரமாகவே எழுந்தரித்து வருகிறார். அப்படியாகவே சுந்தரமாக எழுந்தரித்து வரும்போது என்ன காளியர்கள் 8 பேரும் ஆண்டவனுக்கு முன்னாலே காளியர்கள் மறு உயிரை பெற்று சரி வீர பல்லா அங்கே விரித்தாடும் தலமுடியா அவளுக்கு கோரவாயா கோரப்பல்லா ஏ கோரமுக கண்ணழகா அவ அப்பு நல்ல சடையழகியா அப்பு சடையழகியா அம்மா அங்கார ரூபக்காரியா காளியர்கள் 8 பேரும் அம்மா வீர பல்லு விரி சடைமணிக்க காந்தமா ஆங்காரம் ஓங்காரமா வந்து கொண்டிருக்கின்றார்கள். அட்டகாளி 8 பேர்களும் ஆண்டவனை பார்த்து அதாவது பார்வதியும் கருகி போனாள் இல்லையா, அவளையும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று பார்வதிக்கு உயிரை கொடுத்து நீ 9வது பெண்ணாக வந்ததுனால நீ நவக்கிரக நாயகியாக நீ போய் அமர்ந்து இருக்க வேண்டும் என்று பார்வதிக்கு நல்வாக்கை கொடுத்து விட்டு அட்டகாளி 8 பேர்கள் என்னையா செய்கின்றார்? காளியர்கள் 8 பேர்களுக்குமே ஆண்டவன் மறு உயிர் கொடுத்ததனால இவளுக்கும் நாமல் மறுபெயரை கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் எப்படி பெயர் நாமம் கொடுத்தார் தெரியுமா? எப்படி ஐயா? அம்மா நீ மாறி மாறி வந்து பிறந்ததால சக்தி மாறி அம்மா அக்கினி மாறி அம்மா ஓம் பெயர்
வடக்கு முகம் எழுந்ததினால் வடக்குத்தி அம்மா உன் பெயர். ஆமையா. தீயிலே பாய்ந்த உனக்கு தீப்பாச்சி அம்மா. ஆமா. சந்தனமாம் சோலையிலே பிறந்ததுனால உனக்கு சந்தன மாரியம்மா. ஆமா. சடையோடு பிறந்த உனக்கு சடை மாரியம்மா. மாரியம்மா. அக்கினியிலே பிறந்ததுனால உனக்கு அக்கினி மாறி, அழகோடு பிறந்ததுனால உனக்கு அழகு மாரியம்மா. ஆமா. என்று இறைவனாகப்பட்டவர் இத்தனை பேரையும் கொடுக்க பேர் நாம வாங்கிய என் மாரியம்மா என்ன செய்கிறாய்? ஆண்டவா ஐயா, நாங்க உங்களை நினைச்சு அக்கினியாகத்தை வளர்த்தோம். சரி. அக்கினியாகத்தை வளர்த்த எங்களுக்கு என்னையா ஆண்டவே மறு உயிரை கொடுத்து மறுபெயரையும் கொடுத்து விட்டீர்கள். ஆமா. மறு உயிரும் கொடுத்து மறுபெயரும் கொடுத்ததுனால என்ன இறைவா, நாங்க உயிர் உள்ள வரைக்கும் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டோம். மறக்க மாட்டோம் ஐயா. ஒரு ஆளை மறக்காம இருக்கணும்னா என்னையா செய்யணும்? அவர்கிட்ட இருக்க பொருளை அவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க கிட்ட இருக்க பொருள் நம்ம வாங்கணும். அப்படி வாங்கி மாத்தி மாத்தி வாங்கணுமோ? அப்படி வாங்கினா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். சரிதானே? என்ன மோதிரத்தை தந்தாரு, நான் போட்டிருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வரும். ஆமா. இன்னொரு ஆள்கிட்ட போய் ஒரு சங்கிலியை கலட்டி கொடுத்தா அவர் இந்த சங்கிலியை கொடுத்தாரு. ஆமா, அதனால இப்ப நல்லா போட்டிருக்கேன். ஆமா அப்படின்னு நினைப்பாங்க. அதனால சரி. ஒரு ஆளை ஒருவர் மறக்காமலே இருக்கணுமானா என்னய்யா, சிவபெருமானாகப்பட்டவர் தீவினை வளைத்து அக்கினியாகத்தை வளர்த்தான ஆண்டவன் நினைக்கல. சரி. அட்டகாளி 8 பேர்களுக்கும் உயிர் கொடுத்து பெயரை கொடுத்தார். அப்ப இவ இறைவனை மறக்காம இருக்கணுமானா இவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருள் அவரிடத்துல இருக்கணும். ஆமா. அதனால என்னய்யா, ஒரு ஆளு நம்மள மறக்காம இருக்கணும்னு சொன்னா நம்ம அதற்கு தகுந்தபடியாக ஒரு பொருளை கொடுக்கணும். அன்று மாரியம்மா, காளியம்மா, முப்பிடாதி, முத்தாரம்மா என்ன செய்கின்றார்? ஆண்டவனா ஆகப்பட்ட சிவபெருமானிடத்தில் உங்களை நாங்க மறக்காம இருப்பதற்கு கேட்ட வரங்களை நீங்கள் கிருபையோடு கொடுக்க வேண்டும். எங்களுக்கு என்ன வரம் வேண்டும் தெரியுமா? சொல்லுங்கள். 103 லிங்கம் வேணும். 103 லிங்கத்திற்கு எனக்கு 103 லிங்கம் வேணும். அந்த 103 லிங்கத்துக்கும் பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவனம் தோட்டம் வேணும். ஆடி வர ஆலமரம், வீச்சிருக்க வேப்ப மரமும், குளித்து நீராட ஒரு தெப்ப குளமும், நாங்கள் குழுவிருப்பதற்கு கோட்டை ஓடும் மரங்களும் வேண்டும். இத்தனை வரங்களை தந்தீர்களையானா என்னாலும் உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். அப்படி என்று சொன்ன போது தாயே மாரியம்மா, நீ ஒரு வரம் கேட்டா 2 வரம் கேட்டா நான் உடனே கொடுத்திருப்பேன். நீ ஆசையிலே அதிக வரமா 5-6 வரம் கேட்கிற. நீ ஆசையிலே அதிக வரம் கேட்டதனால உனக்கு ஆயுள் காலம் குறைவு. என்ன எவ்வளவு? 50 வருடம் வரைக்கு சரி நீ அரசாட்சி செய்யலாம். 51ஆம் வருடத்திலே உனக்கு ஆணவம் அகம்பாதம் வந்தால் ஆணவம் அகம்பாதம் வந்தா நீ ஆணவத்தாலே அழிந்து போவாயினார். அப்ப இந்த வரம் உனக்கு வேணுமா வேண்டாமா? நீயே யோசனை பண்ணி சொல்லம்மா. சொல்லு. உள்ள விவரத்தை உங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டேன். அதனால உனக்கு வரம் வேணுமா வேண்டாமா நீயே சொல்லுனார். சொல்லுன்னு சொன்னார். மாரியம்மா என்ன சொல்லுகிறார்? ஆண்டவா, நல்லா வந்தா 4 நாள்
நாள் வந்தாலும் போதும்யா. போதும். இன்னாருக்கும் காணுமான்னு பேர் வாங்கிட்டு போனோம். பேர் வாங்கணும். நம்ம செத்ததுக்கு பின்னால சரி நம்ம செத்து போனோம்னா சரி நல்ல மனுஷன் நல்ல மனிதன் ஊருக்குள்ள இருக்கு வரைக்கும் நமக்கு நல்லது செய்தார். இன்னைக்கு திடீர்னு இப்படி மாண்டு போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்திருக்கலாம். இந்த ஊரை ஒரு வழி பண்ணிருப்பாரு அப்படின்னு மனதிலே வந்து கவலைப்படணும். அதை விட்டுட்டு செத்ததுக்கு பின்னால ஏ பாவி நல்ல வேளை இன்னைக்காவது செத்து போனானே. செத்ததுக்கு பின்னாலதான் ஊருக்குள்ள மழை பெஞ்சு வெறிச்ச மாதிரி இருக்கு. என்னைக்கே போக வேண்டியவன் இன்னைக்கு தான் போயிருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தாம்னா இந்த ஊர் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்ம இருக்க கூடாது. சரி ஆகையினால என்னய்யா நீங்க சொன்ன வாக்குப்படி இருக்கட்டும். நீங்க வரத்தை மட்டும் தாங்க. என்ன தாங்கய்யா. ஆண்டவன் அப்படியே தந்தை 2 வரங்களை கொடுத்து காளியர்கள் வரத்தை வாங்கினா. ஆடவர்கள் இல்லாத இடத்துல ஆண்வாடை அடிக்காத இடத்துல போய் நம்ம கோட்டை போடணும். போட வேண்டும். ஆண்கள் வராத இடமாகப்பட்டது என்னய்யா அதுதான் திரிபுரமாகிய முப்புறத்து கோட்டை. முப்புறத்திலே சென்று நாமல் கோட்டை கட்டியே உலவிருக்க வேணும் என்று அம்மா 8 பேர்களும் என்ன செய்கிறார்? அவள் எப்பேற்பட்ட கோட்டை போடுகிறார். எப்படி ஐயா? கோட்டை போட்டார் மழை பெய்தா கரையும் என்று கல்லாலே கோட்டை போட்டார் கரிமருந்து காகாதென்று இரும்பாலே கோட்டை போட்டார் துருப்பிடிக்கும் என்று சொல்லி தங்கத்தாலே கோட்டை போட்டால் கோட்டை போட்டார். அது தனலேக்கு ஆகாதென்று அவை இரும்பாலே கோட்டை போட்டார் துருப்பிடிக்கும் என்று சொல்லி காளியர்கள் 8 பேரும் வரத்தாலே கோட்டை போட்டார் கண்டு தும்பி அடையும் என்று காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி அவ கட்டுடனே கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் செங்கல் வாங்கி மண்ணால் கோட்டை போட்டா மழை பெய்தா கரையும் என்று கல்லால் கோட்டை போட்டால் கரி மருந்துக்கு ஆகாதென்று ஈயத்தால் கோட்டை போட்டால் இலகிவிடும் என்று சொல்லி மரத்தால் கோட்டை போட்டால் வண்டு தும்பி அடையும் என்று காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி அம்மா கட்டுடனே கோட்டைகளை போட்டார். அந்த காலத்திலே வந்து காஞ்சிபுரத்திலே அனாவுக்கு 10 செங்கல் கொடுத்தார்களாம். ரொம்ப சௌரியமான நேரம். ஆமா காஞ்சிபுரத்திலே அனாவுக்கு 10 செங்கலை வாங்கி அம்மா காளியர்கள் 8 பேரும் கோட்டையவே சிறப்பாக அலங்கரித்தார்கள். இப்போ செங்கல் விலை என்ன விலையா விக்கி? இப்ப 10 ரூபா 12 ரூபா 15 ரூபா 15 ரூபா வரைக்கும் விக்கி. இப்ப வீடு கூட கட்டிடலாம் முழுக்கு. சரி வேலைக்கு ஆள் சம்பளம் கொடுக்க முடியல. சம்பளம் கொடுக்கத்தானே செய்யணும். வீடு கட்டினா சம்பளம் கொடுக்காம வீட்டு போய் இருக்க முடியும்? சம்பளம் கொடுத்தா தானே இருக்க முடியும் வீட்டுல. சம்பளம் கொடுக்காம எப்படி வேலை செய்வாங்க? சம்பளம் கொடுக்கத்தான் செய்யலாம். ஆள் கிடைக்க மாட்டேங்குது. நான் ஒரு சின்ன வீடு கட்டலாம்னு பாக்க. சின்ன வீடா? ஆமா. என்ன வயசுக்கு மேல சின்ன வீடு? கொத்தனார் மாட்ட மாட்டுக்காரு. அப்படியா? கொத்தனார் கான்ட்ராக்ட்ல விட முடியாது என்கிட்ட. சரி கான்ட்ராக்ட் விட முடியுமா? விட முடியாது. 10 லட்சம் கேட்காரு. அப்படியா? நான் சின்ன வீடு தானே கட்டணும்னு சொல்லுதேன். சரி நீர் 10 லட்சம் கேட்கிற அப்படின்னு. ஆமா சின்ன வீடுனா 10 லட்சம் ஆகும்ல. ஆகும்ல. நான் ஒரு 5 லட்சத்துக்கு முடிச்சிடலாம்னு பார்த்தேன். சரி அவர் 10 லட்சம் கேட்க
இருக்காரு. என்ன செய்ய போறீங்க இப்போ? இப்போ அவருக்கு நான் விடுத மாதிரி இல்ல. பிறகு நான் தான் சின்ன வீடு கட்ட போறேன். அப்படியா? ஆமா. நீர் சின்ன வீடு கட்டினா எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அதாவது என்ன முதல்ல வந்து என்னய்யா ஆள் சம்பளம் கொடுத்தாங்கன்னா 500 இருந்துச்சு, 600 இருந்துச்சு. சரி. அப்புறம் 700 ஆச்சு, 800 ஆச்சு, இப்ப 1000க்கு மேல போயிட்டு. ஆமா 900 1000 இருக்கு பிறகு சம்பளம். அப்படி இருப்பதனால சரி என் காளியர்கள் 8 பேர்கள் ஒன்று கூடி ஆமா புறத்திலே கோட்டை போட்டு ஆமா கோட்டை கட்டியே நாவல் கொலுவிருக்க வேணும் என்று வேண்டுமென்று அம்மா கோட்டை இன்னும் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி ஐயா? 7 சுத்து கோட்டை போட்டு 7 சுத்து கோட்டை போட்டாள், மத்தலை செய்து வைத்தாள், 10 சுத்து கோட்டை போட்டாள், தலை செய்து வைத்தாள், கோட்டை போட்டு நாங்க வைத்து கோட்டை போட்டு நாங்க வைத்து தலை செய்து வைத்தாள். போடு போட்டு கத்தாளம் அங்கே நம்ம மாளிகையா சுத்தி கட்டி மாளிகையா அங்கே நம்ம ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பத்தடுக்கு மாளிகையும் பல்லாக்கு சாவடியும் ஆனை கட்டும் தாவடியும் அசைந்திருக்க மண்டபமும் குதிரை கட்டும் தாழ்வடங்கள் கொட்டார சாவடிகள். அம்மானுடைய கோட்டையை பார்த்தா எங்கு பார்த்தாலும் அலங்கார தோரணையாகவே இருக்க அம்மாளுடைய கோட்டையை பார்த்தா எங்கு பார்த்தாலும் ஒரே அலங்கார தோரணையாக இருக்க முப்புறத்திலே அம்மா கோட்டைகளை போட்டு கோட்டையிலே கொடியும் கட்டி கொடிமரத்திலே பட்டும் கட்டி அம்மாளுடைய மாளிகை வாசலிலே தங்கத்தினால அம்மா ஒரு கோடடித்து போட்டிருக்கார். ஆடவர்கள் இல்லாமல் ஆடவர் சத்தம் கேட்காம அட்டகாலி 8 பேர்களுமே அடக்கி ஒடுக்கி ஆளக்கூடிய அம்மா கோட்டை இந்த கோட்டை. இந்த மாரியம்மா கோட்டைக்குள்ள தச்சரடித்த தலைவாசலை கடந்து கொள்ளரடித்த கூடாரத்தையும் தாண்டி ஆணாக
பிறந்தவர் யார் ஒருவர் உள்ளே வந்தாலும் சரி, யாரும் வந்தாலும் சரி, அவர் தலை அறுத்து கோட்டை வாசல்லே தொங்க விடப்படும் அப்படின்னு அம்மா கோட்டை வாசலிலே தங்க தகடடித்து போட்டிருக்கா. அப்போ இப்படி மாளிகை வாசலிலே போட்டு சிவன் கொடுத்த வரத்தாலே நம்ம கோட்டையை போட்டோம். இனி சிவலிங்கத்தை பிடித்து வைத்து நம்ம பூசைகளை செய்ய வேண்டும் என்று 8 பேரும் ஒன்று கூடி குட்டி நல்ல மணல் குமித்தார், குட்டி நல்ல மணல் குமித்தார், உச்சாலிங்கம் பிடித்து வைத்தார், சேர்த்து மணல் குமித்தார், சிவனாலிங்கம் பிடித்து வைத்தார், ஆத்து நல்ல மணல் குமித்தார், ஐயா மணல் குமி அரலிங்கம் பிடித்து வைத்தார், அம்மா அரலிங்கம் பிடித்து வைத்தார். அவளை பிடித்து வைத்த லிங்கத்திற்கு பூவெடுத்து பூஜை செய்ய ஆத்து மணலுக வைத்தார், அரணாருடைய லிங்கத்தை பிடித்து வைத்தார். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். துரட்டி கொண்டு வெல்வ இலையை கொண்டு வந்து செப்பு துரட்டி கொண்டு செவ்வரளி மலர்களை எடுத்து சிவபெருமானுக்கு ஏற்ற மலர் ஆகப்பட்டது. என்ன மலர்? அதாவது ஒரு மலர்களிலும் ஒரு தன்மைகள் உண்டு. என்ன தன்மை உண்டு? பகவானுக்கு தாழம்பூ பிடிக்காது. தாழம்பூ பிடிக்காது. ஆமா. ஏன் பிடிக்காது? தாழம்பூ அவருக்கு பிடிக்காதுங்க. ஏன் பிடிக்காது? தாழம்பூ வாட அவருக்கு பிடிக்காது. அதேதான் ரைட்டு. அதே மாதிரி அம்பிகைக்கு நந்தி வட்டம் ஆகாது. நந்தி வட்டத்தை போட மாட்டாங்க பெரும்பாலும். போட மாட்டாங்க. ஆமா. சிவரளி மாலை போடலாம். போடலாம். சிவரளி வந்து ஆமா சப்தர்களை எதிரிகளை வீழ்க்கக்கூடிய சக்தி உண்டு. உண்டு. இன்னைக்கும் சொல்லுவாங்க என்ன உனக்கு நேரப்பெல்லாம் சரியில்லை. ஆமா அப்படிதான் இருக்கு. காளியம்மா கோயில்ல போய் 8 வாரத்துக்கு போய் போயிட்டு வந்துட்டேன் காளியம் கோயிலுக்கு. ஆமா சுத்தி கும்பிட்டு ஆமா சிவரளி மாலையை போட்டா சத்துரு தொலைவான். எதிரி குறைவான். ஆமா எதிரி தொலைவான். ஆமா அப்படி என்று ஒரு பூக்களிலும் ஒரு வித்தியாசங்கள் உண்டு. உண்டு. அப்படி இருப்பதனால ஆமா இத்தனைக்கு மேலானது பூவே கிடைக்கலன்னு வைங்க. சரி. வில்வ இலை வந்து ரொம்ப சக்தி உள்ளது. அந்த வில்வ இலையை வைத்து சிவபெருமானுக்கு பூஜையை முடிக்காள். ஆமா. அப்ப வில்வ இலையை கொண்டு வந்து விமலனுக்கு பூஜைகளை முடிக்க சிவபெருமானாகப்பட்டவருக்கு செவ்வரளி மலர்களோடு வில்வ இலைகளை கொண்டு வந்து மாலையாகவே தொடுத்து சிவலிங்கத்துக்கு போட்டு ஆண்டவனார் லிங்கத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு 21 வகையான அபிஷேகம். பாலால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், தேனால் அபிஷேகம், திரவியத்தால் அபிஷேகம், இப்படி 21 வகையான அபிஷேகம் செய்து காலையில எழுந்திருப்பார். குளத்தாங்கரையிலே சென்று அம்மா 8 பேரும் குளித்து நீர் ஆடுவாள். மறுபடி பூங்காவன தோட்டத்துக்கு வருவார். பூ மலர்களை எடுப்பார். சிவலிங்கத்துக்கு அந்த பூ மலர்களை தொடுத்து போட்டு ஆண்டவனுக்கு ஒரு நாளைக்கு 6 கால பூஜை. 6 கால பூஜைனா எப்பமெல்லாம் காலையில ஒரு 4:30 மணிக்கு ஒரு பூஜை. அதுக்கப்புறம் காலையில ஒரு 8 மணிக்கு ஒரு பூஜை. மத்தியானம் 12 மணிக்கு ஒரு பூஜை. எத்தனை பூஜை ஆச்சு? 3 பூஜை ஆச்சு. 3 ஆச்சோ? ஆமா. அப்ப 3 மணிக்கு ஒரு பூஜை. 4 மணிக்கு ஒரு பூஜை. 5. சாயங்காலம் நைட்ல 10 மணிக்கு ஒரு பூஜை. கற்கள் பூஜை கிடையாதோ? கற்கள் பூஜை வச்சாச்சு நேத்து. சரி. அதனால 10 மணிக்கு பூஜை முடிஞ்ச உடனே நம்ம கதவு நடைய சாத்தி ஆகும். ஆமா சாமிக்கும் ரெஸ்ட் வேணும். பூஜை பண்ணக்கூடிய பூஜாரிக்கும் ரெஸ்ட் வேணும். அப்படி 6 கால பூஜைகள் வந்து அந்த ஆண்டவன் சிவபெருமானை நோக்கி அப்படியே 6 கால பூஜை செய்து வருகின்றார்கள். இவர்கள் பூஜை செய்ய செய்ய என்ன ஆச்சு? பகவானுக்கு சக்தி ரொம்பவும் அதிகமா
ஆமா சரி. அப்போது பார்த்தா ஆமா என்ன நடக்காங்க என்ன நினைக்காங்க? பூஜை பண்ணி கொண்டு இருக்கும் போது ஆமா அங்க என்னையா ஆச்சு? காளியர்கள் 8 பேரும் ஆண்டவனுக்காகவே 6 கால பூஜைகளை செய்து வருகிறார்கள். சரிதான். அப்படி 6 கால பூஜைகளை செய்து வரக்கூடிய நேரத்திலே என்னையா அம்பிகை 8 பேரும் இன்னும் எப்படி வணங்கி வருகிறார்? எப்படி ஐயா? அங்கே முக்கால வேலை பூஜைகள் முசியாமல் அவளும் செய்துவார். 4 கால வேலை பூஜைகளை நலமோடு அவளும் செய்துவார். 5 கால வேலை பூஜைகள் அரணார்க்கு அவளும் செய்துவார். அரணார்க்கு அவளும் செய்துவார். சிவநாம சொல்லி சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா வென்று இறைவனுடைய நாமங்களை உச்சரித்து சரி அம்மா 8 பேரும் 6 கால பூஜைகளையே செய்து வருகிறாள் அல்லவா? அப்படி 6 கால பூஜைகளையும் ஆண்டவனுக்காக செய்யும் போது அவ பகவான் என்று சொல்லுவார். பஞ்சாத்தரம் பூசுவார். சிவனார் என்று சொல்லுவார். திருநீரும் பூசுவார். கடவுள் என்று சொல்லுவார். கையெடுத்து வணங்குவார். பகவான் என்று சொன்ன அம்மா பஞ்சாட்சரங்களை பூசினார். சிவனார் என்று சொன்ன அம்மா நெச்சி நிறைய திருநீரை அள்ளி பூசினார். கடவுள் என்று சொல்லி அம்மா கையெடுத்து வணங்கினார். அப்ப இந்த இறைவனாகப்பட்ட சிவபெருமானை இப்படியாகவே காளியர்கள் 8 பேர்களும் கடவுளே தஞ்சம் என்று சொல்லி 50 வருட காலங்களாகவே ஆண்டவனை வணங்கி வருகிறார். 12 வருட காலம் பகவான வணங்கி வாரார். 20 வருட காலம் ஈசனையும் வணங்கி வார். 30 35 வருட காலம் முக்கண்ணனை வணங்கி வார். 40 45 வருட காலம் நாதனை வணங்கி வார். 50 வருட காலம் 50 வருட காலம் அவ ஆண்டவனை வணங்கி வார். அப்ப 50 வருட காலம் ஆண்டவனை வணங்கி வார். 51 வருடத்தில் 20 வருடமாயிட்டு ஈசனை வணங்கி வந்தார். 30 35 வருடமாகிவிட்டது. முக்கண்ணனை வணங்கி வந்தார். 40 வருடமாச்சு நாதனை வணங்கினார். 50 வருட காலம் ஆண்டவனை வணங்கினார். 50 வருட காலம் வரைக்கும் அம்மா ஆண்டவனையே தஞ்சம் என்று தவம் இருக்க 51ஆம் வருடம் என்னைக்கு பிறந்ததோ அன்னைக்கே அம்மாவுக்கு ஆணவம் அகம்பாதம் வந்து விட்டது. தாரணியிலே தன்னை விஞ்ச யாவரும் இல்லை என்று சொல்லி அவ 50 வருட காலங்களாகவே அரசாண்ட காரணத்தினாலே தன்னை மிஞ்ச தாரணியிலே யாவரும் இல்லை என்று அட்டகாளியர்களுக்கு ஆணவம் அகம்பாதம் உண்டாக ஆணவம் என்பது அழிவுக்கு சமம் என்பார்கள். அப்ப எங்க ஆளியர்கள் 8 பேர்களுக்கும் இறைவன் கொடுத்த வரத்தின்படியாக ஆண்டவை ஏற்கனவே வரம் கொடுக்கும் போது சொல்லியே வரம் கொடுத்தார்.
அதாவது 50 வருஷம் கழிச்சா உங்களுக்கு ஆணவம் பிறக்கும். ஆணவம் பிறந்தால் அழிவு வரும். அப்படி என்று சொல்லியே கொடுத்தார். அப்ப அவர் சொல்லி கொடுத்த வரத்தின்படியாக 51 வருடத்திலே ஆணவ அகம்பாதம் உண்டாக காளியர்கள் 8 பேரும் அன்னையில இருந்து இந்த சிவனை நினைத்து 50 வருஷமா நம்ம வச்சு கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சிவலிங்கத்தால நமக்கு என்ன பலன் இருக்கு? எந்த பலனும் இல்ல. அதனால 50 வருடமா நம்ம தானே அரசாண்டு பார்த்தோம். நம்ம கோட்டைக்குள்ள யாவரும் வரவில்லை. அம்மா கோட்டை வாசல்ல தச்சரடித்த தலைவாசல்ல ஆண் வரக்கூடாது, ஆண் வாடை அடிக்க கூடாதுன்னு தங்க தகடு அடித்து போட்டிருக்கோம். அதுக்கு ஏத்த மாதிரி 50 வருடமாகவே நாம் அரசாட்சி வந்தோம். இனி நாமல் இந்த உலகத்திலே நாமல் அல்லவா என் தாயாகப்பட்ட மாரியம்மா, காளியம்மா, முப்பிடாதி அம்மா, அம்பிகை 8 பேரும் என்ன செய்கிறார்? எப்படி இருக்கிறா தெரியுமா? எப்படி ஐயா? பகவான நினைக்க மாட்டான், பஞ்சாத்தரம் பூச மாட்டான், சிவனார நினைக்க மாட்டான், திருநீரும் பூச மாட்டான், அவன் கடவுளை நினைக்க மாட்டான், கடவுளை நினைக்க மாட்டான், அவன் கையெடுத்து வணங்க மாட்டான். சங்கரனை நினைக்க மாட்டான், கையெடுத்து வணங்க மாட்டான். அம்பிகையா 8 பேரும் சிவலிங்கத்தை மறக்காத, சிவனார மறக்காத, அரலிங்கத்தை மறக்காத, அவாரனாரையும் மறக்காத, பூசைய மறப்பாத, பூசையவும் மறப்பாத, அந்த பகவானை மறப்பாத, ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை அன்னையில இருந்து ஆணவம் வந்தவன் முதலாக பகவானையும் மறந்தா, பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையை மறந்தா, சிவனாரை மறந்தா, சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜையை மறந்தா, கடவுளையும் மறந்தா, கடவுளுக்கு செய்யும் பூஜைகளை மறந்து அந்த அட்டகாளியர்கள் 8 பேர்களுமாக சிவலிங்கம் பிடிச்சு வச்ச இடத்துல அப்படிக்கு அப்படி இருக்கு. அதுக்கு அபிஷேகமும் இல்ல, பூசையும் இல்ல, ஆண்டவனுக்கு என்ன காப்பு பூந்தண்ணி எதுவுமே கிடையாது. அப்ப இந்த இறைவனை மறந்து இவ 8 பேரும் இருக்க இருக்க ஆண்டவனுக்கு அருள்மயமே குறைந்து விட்டது. அப்போ இவ 8 பேரும் பூசைய மறக்க மறக்க சிவபெருமானுக்கு ஆதி கையிலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் ஆதி வெள்ளை கையிலே, ஆதி வெள்ளை கையிலே அரணாரோட இடமதி அம்மா 8 பேர்களுமே பூசைய மறந்ததா பகவானுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை, அருளும் இல்லை பொருளும் இல்லை, ஆதி வெள்ளை கையிலே அருளும் இல்லை பொருளும் இல்லை, இறைவனுடைய கைலாசமே இருமயமாக இருக்கும் போது சொக்கருடைய கைலாசமே சுவதிமயமே இல்லாம ஆண்டவே அவரே சிவனேன்னு இருக்காரு. அப்போ அவரே சிவனேன்னு இருந்தா அகில உலகம் தாங்குமா ஐயா? படி அளக்கக்கூடிய பகவான் மக்களுக்கெல்லாம் படி இழக்க போகவில்லையானா என்ன ஆகும்? மக்கள் எல்லாம் பட்டினியாகி விடுவார்கள். அப்ப பார்வதி நினைக்க இதுவரைக்கும்
இந்த ஆண்டவனுக்கு இப்படி ஒரு சிவரேன்னு இருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் இருந்தது கிடையாது. இல்ல. ஆனா அட்டகாலி 8 பேருக்கு வர தள்ளி கொடுத்துட்டு இந்த ஆண்டவன் இப்படி கைலாசத்துல இருளடைஞ்சு இருக்காரு. இந்த இறைவனுக்கு இருள் போனோம்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவனுக்கு இருள் நீங்க அருள் வரணுமானா அதுக்கு தகுந்தபடியாக பூஜைகளை செய்யணும். பூஜை செய்ய வேண்டும். அதாவது நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, சண்டை சடவா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பூஜை பண்ணலாம். ஒரு கணவதி ஹோமம் வளர்க்கணும். கணவதி ஹோமம் வளர்த்து அதுக்கப்புறம் கோமியத்தை தொளிக்கணும். என்ன கோமியம்? பசு மாட்டு கோமியம். பசு மாட்டு லட்சுமி தீர்த்தம். ஆமா சரி. அதை தெளிச்சு ஐயர் வந்து நல்ல வேதங்களை ஓதி கணவதி ஹோமத்தை வளர்த்தா அந்த வீடு முழிப்பு இருக்கும். ஆமா வெளிச்சம் ஆகும். ஒளி கிடைக்கும். அதே மாதிரி கந்திஷ்டி கோளாறு கழியும். ஆமா கெட்ட காலங்கள் கழிஞ்சு போகும். சரிதான். அதனாலதான் இந்த ஹோமம் வளர்த்தாங்க. அதேதான் சரி. அதே மாதிரி ஆமா ஆண்டவராகிய சிவபெருமானுக்கு சக்திகள் 8 பேரும் பூஜை மறந்தார்கள். ஆமா மறந்த உடனே பகவானுக்கு அந்த அருளும் இல்ல பொருளும் இல்ல எஜிபிசி போன பழுப்பு மாதிரி இருக்காரு. அப்படியே போட்ட இடத்துல குப்புற நடக்காரு. ஆமா மினுக்கு எரியுது லைட்டு. ஆமா கரண்ட் புல்லா இருந்தா தானே இப்படி நல்லா லைட் எரியும். பகவானுக்கு அருள் குறைஞ்சு போச்சு. அதனால என்ன செய்ய வேண்டும்? அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவானுக்கு சரி இருள் நீங்க அருள் வரணுமானா என்ன செய்யணும்? திருப்பார் கடலிலே போய் பால் குடத்தை கொண்டு வந்து பகவானுக்கு நம்ம பாலாபிஷேகத்தை முடிக்கணும். முடிக்க வேண்டும். பகவானுக்கு நாமல் பாலாபிஷேகம் முடித்தோமையானால் ஆனால் சிவபெருமான் இருள் நீங்க அருள்மயமாக இருப்பார் என்று ஆதிசக்தி பார்வதி ஆதி வெள்ளி கையிலை ஆண்டவன் பகவானுக்கு இருள் இருப்பதற்கு அட்டதுக்கு பாலர்களை ஆதிசக்தி வரவழைத்து பால் கூட எடுக்கவே பால் கூட பூஜைகளை செய்யவே ஆதிசக்தி வரவழை பாலர்களே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு திருப்பார் கடலுக்கு போய் பால் குடம் கொண்டு வந்து நீங்க பாலாபிஷேகத்தை முடிக்கணும். முடிக்க வேண்டும். பால் குடம் எடுத்து நீங்கள் பாலாபிஷேகத்தை முடிக்க வேண்டும் என்று அந்த பார்வதாதேவி சொன்ன போது ஆட்டு வண்டி சம்மதித்து என்ன செய்கிறாய்? காவி உடை அணிந்து சரி கழுத்திலே ருத்ராட்ச மாலை அணிந்து ஆமா கழுத்திலே ருத்ராட்ச மாலை அணிந்து நெற்றியிலே பட்டை அடித்து காதிலே செம்புவாளை பொறி கொண்டு அவரவர்கள் மண்குடத்தை எடுத்தார்கள். திருப்பார் திருக்கடலுக்கு வந்து பால் குடத்தை கோதி பாலாபிஷேகங்களை முடிக்க வேண்டும் என்று திருமாலை அடிபணிந்து வணங்கினார்கள். திருமாலை அடிபணிந்து வணங்கி சரி அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு ஆதி கைலாசத்துக்கு போவோம் என்று சொல்லி கைலாசத்துக்கு நம்ம சீக்கிரமா போகணும். சீக்கிரமா போதும்னா எந்த பாதையா போகலாம்? குறுக்கு வழியில போகணும். குறுக்கு வழியில போகணுமா? ஆமா குறுக்கு வழியில போகணும்னா அப்ப குப்புரை போட்டு தான் மிதிக்கணும். அந்த குறுக்கு இல்ல பிறவே வழி ஷார்ட்கட் வழி. ஷார்ட்கட் வழியா? கைலாசம் போகணும்னா இந்த பஸ் போது பாருங்க 11 நம்பர் பஸ். ஆமா அந்த பஸ்ல போய் குப்புற விழுந்துரும். அப்படியா? ஆமா நான் விழல. வண்டி மேல ஏறிட்டா சரி படக்குன்னு கைலாசம் போயிடலாம். அப்படியா? ஆமா யோசனை நல்லா தான் இருக்கு. கைலாசம் போனா சாதாரணமா போக முடியுமா? போக முடியாது. சாமி தனனை தன்னை தன்னோம் தனனை தன்னோ தானை தரனை தன்னோ தானை தந்தனை தோம் தானை தாயே
குடி மாறி அவ மாறி மாறி பிறந்த வேளாண் என் தாயானே மாரியம்மா ஏ சந்தன மாறி முப்பிடாதே ஏ காவல்கார கருப்பசாமி ஐயா கருப்பசாமி இப்ப விளையாடி வாராரே ஐயா விளையாடி வாராரு ஐயா ஓடு வாரா ஆடு வாரா ஐயா இப்ப உல சத்தம் ஓடு வாரா ஏ பூனை போல ஐயா பதுங்கு வாரா ஐயா பதுங்கு வாரா அவரோ புளிப்பா சென்று பாயு வாரா ஏ புரிப்பா எங்க காவல்கார கருப்பசாமி என் தாயானே மாரியம்மா அவ அக்கா தங்கையர்கள் 8 பேரும் தாயே 8 பேரும் இப்ப ஆடி விளையாடி வாராள ஏ ஆடி விளையாடி வாராரு தாய வீர பல்ல உனக்கு வெறிசடையா எம்மா விரித்த ஆடுகின்ற தலைமுடியா எம்மா கோர வாயாண்டாய கோர பல்லா ஏய் கோர முக கண்ணழகா அவ அப்பு நல்ல சடையழகி அப்பு சடையழகி அவள் ஆங்கார ரூபக்காரி சடையழகி ஏ ஆங்கார ரூபக்காரி அம்மாளுக்கு எரிந்த முகமா செவந்த கண்ணா கண்ணா 7 பாகம் தலைமுடியா ஏ வன்னிய ராஜா வைரவசாமி நீ வண்டி ஊரி மலையடியில ஏ வைர பாறையிலே பிறந்த வேறா ஐயா பிறந்த வேறா எங்க வண்டிக்கார வைரவசாமி ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.